ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டான ரெசிபி மீன் வச்சு புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கட்லா மீன் வாங்கியிருக்கேன். நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் ஓகே தான். அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே நல்லா ஓட்டை உள்ள பாத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது. உள்ளே இந்த மீனை வச்சு நல்லா ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. நீங்கள் தண்ணியில் போட்டு அவிச்சிங்கன்னா சத்தெல்லாம் போயிடும். இந்த மாதிரி நல்லா ஹோல் உள்ள பாத்திரமாக வச்சு அதை அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள், உரங்கள்லாம் நல்லா வேர்வை வடிஞ்சு மீன் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போது வெந்த மீனை பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இதோட தோலையும் முள்ளையும் நம்ம எடுத்து அதோட சதைப்பகுதியை மட்டும் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி பிச்சு பிச்சு வச்சுக்கலாம். இப்போது இந்த மீனில் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் இது 3 சேர்த்து இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 30லேருந்து 40 சின்ன வெங்காயம் நல்லா இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் வச்சு செய்யும்போது டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகவும் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகவும் அதில் 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இதில் வெங்காயம் நல்லா வதங்கினாதான் இந்த மீன் புட்டுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த மீனை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே மீன் நம்ம அவிச்சு வச்சுட்டோம். அதனால் ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு வெங்காயத்தோடு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான மீன் பொடிமாஸ் டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். முள் இருக்கணுங்கிற பயமே வேண்டாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.